ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்னத்திற்காக சுக்கிரன் கேது கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் பற்றி பதிவு. இப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 11ஆம் இடமான கன்னிராசியில் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு, அஸ்த நட்சத்திரத்தில். அதே அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் செப்டம்பர் 1ஆம் தேதி கிராஸ் பண்ணுறார், அதாவது பயணிக்கிறார். 12 நாட்கள் சுக்கிரன் கேது இணைவு பெற்று நமக்கு பலன் தரலாம். சரி, 11ஆம் இடம் தானே, நமக்கு நன்மை தானே அப்படின்னு நினச்சா, காரக ரீதியாக சுக்கிரனை கெடுப்பவர் கேது. அதனால் நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். ரெண்டாவது, அதில் எதுலையெல்லாம் எந்தெந்த விஷயத்துலையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம் இருக்கு தனுசுல. அதே மாதிரி 6ஆம் இடத்துல மேஷத்துல பரணி நட்சத்திரமா இருக்கு. 10ஆம் இடத்துல சிம்மத்துல பூர நட்சத்திரமா இருக்கு. அப்ப சுக்கிரனுடைய கான்செப்ட் நம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்காருன்னா, 2ஆம் இடமான பணத்தை கொடுக்குறாரு, 6ஆம் இடமான வேலையை கொடுக்குறாரு, 10ஆம் இடமான அந்தஸ்து கௌரவத்தை தொழிலையும் கொடுக்குறாரு. இந்த கான்செப்ட்ல இருக்கிற சுக்கிரன் இப்ப 11ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு நன்மை தான். லக்னத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், மன நிறைவை கொடுக்குது, எதிர்பார்த்த விஷயங்களை நடக்க வைக்குதுன்னு எடுத்துக்கலாம். பட் அதே நேரத்தில் கேது என்கின்ற பாப கிரகம் இணைவது அப்படிங்கிறது சில சஞ்சலங்களையும் கொடுக்கும், சில சங்கடங்களையும் கொடுக்கும். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது. அப்போ அதில் கேதுங்கிறவர் துண்டிக்க செய்வார். கேதுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, தன் கூட சேர்ந்த கிரகங்களினுடைய தன்மைகளை கட் பண்ணி விடுவார். அந்த விதத்தில் நாம் கொஞ்சம் இந்த காலகட்டம் 12 நாட்களும் நாம் முடிவெடுக்கிறது, பணம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்ம பணத்தை இன்வால்வ் பண்ணுறது, அதே போல் நமக்கு ஆரோக்கியத்தில் பாதுகாக்கிறது, ஒரு பதவி புகழ் கௌரவம் இதில் குறைவுபடாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம பாஸ்கரா சிஸ்டம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம ஜனன ஜாதக பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பலன்களை நாம் இணைச்சி பார்க்கணும். இப்போ நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த வீட்டுக்கு அதிபதி இந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கறத விட, நம்ம இந்த நட்சத்திர சூத்திர முறையில் 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க, நமக்கு நடக்கிற திசாபுத்தி எந்த பாவத்தை இயக்குது அப்படின்ட்டு பார்க்குற முறையில் பார்த்தோம்னா அக்யூரேட்டாக நமக்கு பலன்கள் கண்கூடாக தெரியும். ரெண்டாவது, நம்ம இதில் இன்வால்வ் ஆகலாமா, இந்த விஷயம் நமக்கு சாதகமாக பாதகமாங்கிறதுக்கும் நமக்கு நல்ல குறிப்பை உணர்த்திடும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அப்படிப்பட்ட வகையில் நம்ம ஜனன ஜாதகத்தில் கணிக்கும் போது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ இப்போ இந்த சுக்கிரன் கிரகமோ அல்லது கேது கிரகமோ சந்திரன் கிரகமோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் நமக்கு அதன் மூலமாக சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம். 11ஆம் இடத்தின் வழியாக அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வேலையில் ஏற்படக்கூடிய கலகம் குழப்பமாக இருக்கலாம், அந்தஸ்து கௌரவத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுறது கூட இருக்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சுக்கிரன் சார்ந்த பிணிகள், கேது சார்ந்த பிணிகள், சந்திரன் சார்ந்த பிணிகள், இப்போ ஒரு சுகரு மற்றும் கிட்னி சம்மந்தப்பட்டது, சுரப்பிகள் தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சுக்கிரனை சார்ந்தது. அதே போல் கேது என்பது அமிலத்தன்மை, அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, வைட்டமின் குறைபாடுகள். சந்திரன் என்பது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டுது. அப்போ இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கும் ஏற்படுற சம்பந்தம். சந்திரன் நம்மளுக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி சாரம் வாங்குது. ஆனால் அந்த 2 கிரகமும் ஒரே நட்சத்திரத்தில் சேர்றதை தான் நம்ம சேர்க்கை பலன்னு சொல்கிறோம். அப்போ சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை நமக்கு பலவீனம் தான், பலம் அல்ல.
அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நமக்கு அதிபதியாக எடுக்கும்போது 7ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதி சுக்கிரன். மூலதனம் பண்ணுறதுலையும் சரி, புதுதான நண்பர்களோடு பழகிறதுலையும் சரி, அல்லது ஏற்கனவே நம்ம பழகிட்டு இருக்கிற நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, சூது, வஞ்சம், சூழ்ச்சி, இப்போ ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கிறதும் 11ஆம் இடம் தான். சங்கம், சபைன்னு சொல்கிறது, அரசியலில் கட்சின்னு சொல்கிறது, இதெல்லாம் 11ஆம் இடம். அந்த வகையிலையும் நம்மளுடைய ஈடுபாடுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த சுக்கிரனும் கேதுவும் பாதிக்க செய்யும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தை இந்த மெத்தடில் நீங்கள் கணிச்சிக்கோங்க. கணிச்சிட்ட பிறகு 12 பாவ உபநட்சத்திரங்களில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரத்தை நாம் அந்த திசாபுத்தி அந்தர சூட்சமம் நடக்கும்போது நம்ம கவனத்தில் இருக்கணும். அது எந்தெந்த பாவ தொடர்புகளை கொண்டு இயங்குகிறதோ அந்தந்த பாவங்களில் ஈடுபாட்டை குறைச்சிக்கணும். அது மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம கோச்சாரத்தில் அது போகக்கூடிய நட்சத்திரத்திலையும் பாவ ரீதியாக தொடர்புபடுத்தி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்குற 2ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்ததுன்னா, இப்போ கேது வந்து 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்ததுன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை வந்து உங்களுக்கு அந்த சேமிப்பை நஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், லாபஸ்தானத்தில் 11ல் சுக்கிரன் கேது நமக்கு 2 விதமான லாபங்கள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி நடக்காது. காரணம் என்னென்னா, இந்த உபநட்சத்திரம் நமக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் எதாக இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ஆய்வை பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்தெந்த திசாபுத்திகள் எந்தெந்த பாவங்களை இயக்குதுங்கிற ஒரு ஒரு தன்மையை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, இது மாதிரி கோச்சாரத்தில் திசாபுத்தி அந்தரத்தில் நமக்கு என்ன பலன் நடக்குங்கிறது கண்கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை பிளான் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 8ஆம் இடம் 2ஆம் இடம் தொடர்பு அப்படின்னா, 2, 8 தொடர்பு ஆகுதுன்னா உங்கள் பணம் யார்கிட்டையாவது மாட்டிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கலாம் அந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கலாம். சில பேருக்கு 8ஆம் இடம் 2ஆம் பாவத்தை தொடர்பு பண்ணும்போது எதிர்பாராத தனவரவையும் கொடுக்கும். அந்த காலகட்டத்துக்கு நாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, தானாகவே அது பணம் வந்து சேரும். அப்போ இதனுடைய தன்மைகளை புரிந்துக்கிட்டாதான் நம்ம ஒரு முதலீடுகளை செய்யலாமா வேணாமா, இந்த நட்சத்திர நாட்கள் இந்த சூட்சும நாட்களில் இந்த காரியங்கள் நமக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமாங்கிற ஒரு நாலேஜே உங்களுக்கே வந்துடும். அப்படி வந்த பிறகு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழலாம். டைம் டேபிள் போட்ட மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதைத்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அதே போல தான் உறவுகள், இந்தந்த உறவுகளுக்கு இது சாதகம். புது விதமான உறவுகள் இப்போ நமக்கு நன்மை தராது. அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட வகையில் இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக என்ன வகையில் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாங்கிறத சொல்லுது. ஜென்ரலாக விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைப்பவர்கள், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எந்நேரம் பார்த்தாலும் உங்கள் சிந்தனையில் டெடிகேஷன் இருக்கும். ஆனால் சூழல் நம்மளை என்ன பண்ணுது, கடுமையான போராடி தான் ஜெயிக்க சொல்லும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லும். அதே மாதிரி நம்ம நினைக்கிறது, சந்தோஷம், எதிர்பார்க்கறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பலவிதமான எதிர்ப்புகளை எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் வென்று எடுத்து அதுக்கப்புறம் தான் அனுபவிக்க முடியும். ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளை வளர்க்கறதுக்கே பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக லக்னத்தினுடைய ஒரு அமைப்பில் இந்த சுக்கிரன் கேதுவனுடைய தன்மையை பற்றி இப்போ நாம் இந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.